எலெக்ஷன்லாம் வந்துருச்சு, காசெல்லாம் பல்லமா பார்த்துருப்பியே. இந்த தடவை எதுவும் பெருசா அப்பெல்லாம் இல்லடா. அப்போ அந்த காசுலாம் எங்கே தான் போச்சு? அந்த காசுல எங்க போச்சுன்னா, நீ இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியாவும் பார்க்குறல, அப்போ திடீர்னு இடையில வேண்டும் மோடி மீண்டும் மோடி 40ம் நமதே நாளும் நமதே அப்படின்னு எக்கச்சக்கமாக ஒரு ஆடு பார்த்துருப்பேன். எல்லாம் அங்கே தான் போகுது. ஓ, இதுதான் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் மாதிரி டிஜிட்டல் பிரச்சாரமா? இதான் டிஜிட்டல் கேம்பெயின். டிஜிட்டலில் அவங்க பண்ணுற பிரச்சாரம். சரி, இந்த எனக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்ல, இந்த டிஜிட்டல் கேம்பெயின்னா என்னது? டிஜிட்டல் கேம்பெயின்னா நீ பார்க்குற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், அப்புறம் கூகுள் ஆட்ஸில் கூட வெப்சைட்ஸ் எல்லாம் வருது இல்லை. ஒரு கட்சியும் அவங்க கட்சிக்கு சார்ந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க. மக்கள்கிட்ட மைக்கு பிடிச்சி தெருவில் இறங்கி பேசாமல் நம்ம யூடியூப் அப்புறம் சமூக வலைத்தளங்கள்லாம் மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஈஸியான வழியை தான் எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் பழைய டெக்னிக் தான். ஆனால் இந்த தடவை அதுக்குள்ள மாசை பற்றி உனக்கு தெரியுமா? ஓ, இதுதான் இந்த டிஜிட்டல் அரசியல்னு சொல்லி சொல்றாங்க. அரசியல், டிஜிட்டல் அரசியல். டிஜிட்டல் கேம்பெயின்னா என்ன அப்படின்றத தெளிவா சொல்லிட்டேன். இப்போ இந்த டிஜிட்டல் கேம்பெயினுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க, இதுல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க எல்லாரும் 4 பேர் 40 விதமா கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காகவே கூகுளே ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் கூகுள் ஆட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னும். அதுக்கப்புறம் இல்லாம இன்னொன்னு இருக்கு. கூகுள் மட்டும் இதை பண்ணல அப்படின்ற கரெக்டா? எஸ், அதே தான். மெட்டாவும் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து மெட்டா ஆட் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டா ஆட் லைப்ரரி ரிப்போர்ட்டா அவங்க எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி அவங்களும் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. இப்போ கூகுளும் சப்மிட் பண்றாங்க, மெட்டாவும் சப்மிட் பண்றாங்க. ஓகே, நீ சொல்றது எல்லாமே எனக்கு வந்து ஓரளவுக்கு புரியுது. இந்த ஆட் டிரான்ஸ்பரன்சின்னு சொன்னல, அது என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எனக்கு எளிமையா சொல்ல. அந்த கூகுள் ஆட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது ஒரு கட்சியும் பிஜேபினா இல்லை டிஎம்கே அப்படின்னா அவங்களாம் எவ்வளோ அவங்க ஆடுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், அந்த ஆடு எவ்வளோ டைம் ஒரு நாளைக்கு ப்ளே ஆகுதுங்கிறதையும், வீடியோவா ஆடியோவா இமேஜா எத்தனை தடவை ப்ளே ஆகுது அப்படிங்கிறத கணக்கெடுத்து அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சூப்பராக ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி வெளிப்படைத்தன்மையாக, அதுக்காகவே பேர் கூட கூகுள் ஆட் டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட் அப்படிங்கிற பேரிலே சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓ, இதுல இவ்வளோ இருக்கா? எஸ், இதே மாதிரி தான் மெட்டாவும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. மெட்டா வந்து ஆட் லைப்ரரி ரிப்போர்ட் அப்படிங்கிற பேரில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் சோஷியல் மீடியாஸில் வர இந்த ஆடோட கணக்கெல்லாம் எடுத்து வச்சு ஒரு கட்சியும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத, அவங்க கட்சி செலவு பண்ண அந்த ஆடுக்கு செலவு பண்ண கணக்கு இது எல்லாமே காட்டி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கூகுள் தனியாகவும் மெட்டா தனியாகவும் ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. சரி, ஓகே, நீ சொன்ன மாதிரி நான் எல்லாமே உள்ளே போயிட்டேன். இதில் என்னது, கால்குலேட்டரில் நம்ம ஏடாக்கூடமாக டைப் பண்ண ஏகப்பட்ட நம்பர்ஸ் வரும்ல, அதே மாதிரி இருக்குது. ஏடாக்கூடமெல்லாம் எதுவுமே இல்லை. மார்ச் 16லேருந்து ஏப்ரல் 17 வரைக்கும் கேம்பெயின் டேட் சொல்லியிருந்தாங்க. அந்த கேம்பெயின்குள்ளே மட்டுமே இந்தியா ஃபுல்லாக உள்ள எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சேர்ந்து 55 கோடியே 97,56,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் கேம்பெயின்காக மட்டுமே. இதில் எவ்வளோ ஆட்ஸ் இருக்குன்னு பாரு. 1,11,086 ஆட்ஸுக்காக வெறும் இந்த கேம்பெயின் நாட்களில் மட்டும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. எஸ், வெறும் இந்த ஆட்ஸுக்காக மட்டுமே 55 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இதில் எந்த கட்சி டாப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனா அடுத்த ரிப்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாரு. இது என்னது, டாப் அட்வர்டைசர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கீங்க. இதில் பாரதிய ஜனதா பார்ட்டி 163 மில்லியன், பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் 143 மில்லியன். பாரதிய ஜனதா பார்ட்டி ஓகே, பிஜேபி. இந்த பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் அவங்க யாரு? இந்த பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ரூலிங்ல இருக்க பார்ட்டி பிஜேபி. பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட்ங்கிறது டிஎம்கேக்காக கேம்பெயின்காக ஒர்க் பண்ற ஒரு பிரைவேட் கம்பெனி. அவங்க வந்து 143, அதாவது 143 மில்லியன்ங்கிறது 14 கோடி செலவு பண்ணியிருக்காங்க கேம்பெயின்காக. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா அளவில் அவங்க ஆட் பிளேஸ் பண்ணி எடுத்த ரெவன்யூ தான். ஒரு 15 ஸ்டேட்டுக்கு மேலே ரூலிங் பார்ட்டியா இருக்கிறது வந்து பிஜேபி. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஒரு 10 வருஷம் பவர்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு டஃப்பான காம்படிஷன் கொடுக்குற வகையில் டிஎம்கே வந்து, அதாவது இந்த பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க்குங்கிற இந்த பெண் டிஜிட்டல் டீம் இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனா இதுவே ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா சென்ட்ரல்ல இருக்க ஒரு கட்சியோட, ஒரு ஸ்டேட்ல ஆள்ற ஒரு கட்சியோட ஒரு டிஜிட்டல் டீம் வந்து இறங்கி ஈக்குவலா காம்படிட் பண்றதுங்கிறதே பெரிய விஷயம். ஆனா நியர்பை பார்த்தனா 2 பேரோட அந்த ஸ்பெண்ட் பண்ண ஆட் ஸ்பெண்ட் பண்ண வேல்யூமே கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க ஆட் மூலமா. இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? பழம்பெரும் கட்சியான இந்தியன் நேஷனல் காங்கிரஸே 118 மில்லியன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதாக்கு ஈக்குவலாக கூட இவங்க வரல. பட் ஆனால் டிஎம்கே ஒரு ஸ்டேட் தனி கட்சியில் இவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம எந்த வெப்சைட் போனாலும் ஒரு பிஜேபியோட ஆட் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம டிஎம்கேயோட ஆட் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து டிஜிட்டல் கேம்பெயினில் மும்பரமாக வந்து 2 கட்சியும் மாறி மாறி போட்டி போட்டு செயல்பட்டுருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த பெண்ணோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்குங்கிறது தெரியும்.
சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம டாப் 3 அப்படின்றத இப்போ நீ சொன்ன. இதுக்கப்புறம் ஒரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி, அப்புறம் இந்தியன் ஐபேக் இருக்கு. கன்சல்டிக், இதெல்லாம் என்னது? ஸோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது 30.7 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஐபேக் உனக்கு தெரியும். அது ஆஸ் யூஷுவல் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கன்சல்டன்சி மாதிரி வச்சிருக்காரு. அவர் நிறைய கட்சிகளுக்கு வந்து கேம்பெயின் பண்றாரு. ஸோ அவங்களுமே டிஜிட்டலுக்கு வந்து 2 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. ஓ, இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் தெளிவா இந்த ஆட்ஸ் டிரான்ஸ்பரன்சில காமிச்சிருக்காங்க. இது நீ நானும் மட்டும் பார்க்கறதுக்காக சப்மிட் பண்ண ரிப்போர்ட் இல்ல. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி தான் கூகுள் இதை செட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்தியாவில் இப்போ ஓவராலாக சொல்லிட்ட இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பார்ட்டியும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அதில் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, டிஎம்கே இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் இப்போ எனக்கு கால்குலேஷன் எடுக்கணும்னு நினைச்சனால முடியுமா? சானியஸ், இதில் கூட தமிழ்நாடு தான் டாப் 1ல இருக்கு அப்படின்னு சொன்னா நீ நம்புவியா? ஆனா இது வந்து டிஎம்கே மட்டும் செலவு பண்ண அமௌண்ட்டா இல்ல பிஜேபி மட்டும் செலவு பண்ண அமௌண்ட்டோ கிடையாது. இது டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், ஏன் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 18 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது ரிப்போர்ட் என்ன காட்டுதுன்னா 186 மில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து. இதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இருக்கு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் கூட டாப் லிஸ்ட்ல வருதுன்னா பாத்துக்கோங்க. நீ சொல்றத பார்த்தா இதுல ஏகப்பட்ட கால்குலேஷன் இருக்கு. பட் ஆனால் மற்ற ஸ்டேட்ஸை விட நம்ம ஸ்டேட்டில் பயங்கர அதிகமாக வந்து எல்லா பார்ட்டியும் வந்து எதுக்கோ காரணத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. எஸ், மக்கள் கிட்ட இறங்கி வந்து நம்ம மைக் பிடிச்சி பேசுறதை விட டிஜிட்டல்ல இறங்கி பேசினா மக்கள்கிட்ட இன்னும் ரீச் நிறைய கிடைக்கும்னு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க போல சவுத்தில். அதனாலே சவுத்தில் மட்டும் பார்த்தோம்னா தமிழ்நாடு, ஆந்திராலாம் இந்த இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து இது வந்து ஒரு பெருமையான விஷயமா கூட பார்க்கலாம். ஏன்னா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருந்த நம்ம வந்து எனக்கு டிஜிட்டலில் இறங்கி இந்த அளவுக்கு மற்ற ஸ்டேட்ஸோட காம்படிட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவலில் வந்திருக்கும். எனக்கு அதே மாதிரி இன்னொரு டவுட் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உத்தரப்பிரதேசில் வந்து நமக்கு வந்து அங்கே தான் வந்து ஜிஎஸ்டிலாம் அதிகமாக தராங்க, காசெல்லாம் அதிகமாக தராங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அங்கே வரும் 25.6 மில்லியனுக்கு தான் டிஜிட்டல் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் அரசியல், அதுக்குள்ள நம்ம போவே கூடாது. நம்ம அடுத்தது போகலாம். இந்த லோக்சபா எலெக்ஷன் அந்த கேம்பெயின் நாட்களில் மட்டுமே இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்களே ஒவ்வொரு பார்ட்டியும், அதுவும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வேற என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டியாக நமக்கு இதில் இருக்குது? ஆனால் இதில் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் வீடியோ, இமேஜ், டெக்ஸ்ட் அப்படின்னு 3 ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஆட் வந்து நம்ம ப்ளே ஆகும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஆடுக்காக தான் இவங்க 77% வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஆடாக போடுறது கூட வீடியோவாக போட்டால் தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ நம்மளும் பார்த்துருப்போம். நமக்கு எல்லா விதம் ஒரு டிவிலேருந்து நம்ம பார்க்குற சோஷியல் மீடியாஸ்லேருந்து எல்லாத்துலையும் வீடியோ தான் பெரிய வைரலாக பெரிய கண்டென்ட்டாக அவங்க எடுத்துகிட்டு வந்து நமக்கு மக்கள் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஸோ வீடியோக்காக இவங்க வந்து 435 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இமேஜா, அதாவது நம்ம கார்டு, போஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு 124 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் டெக்ஸ்டா அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அது இதுன்னு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்து 811K செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆட் ஃபார்மேட்டில் அவங்க செலவு பண்ண விஷயம். சரி, ஓகே. நீ சொல்லிட்ட இப்போது வீடியோ, டெக்ஸ்ட்டு, கார்டு அப்படின்ட்டு. இந்த வீடியோனா வந்து இப்போது டிஎம்கேயை பற்றி அவங்க வந்து இப்போ நாங்கள் இந்த சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது. இப்போ அதேமாரி பிஜேபி நாங்கள் இந்த சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம், வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம், இப்படிலாம் பார்க்குறோம்ல வீடியோஸு. அதேமாரி ஆப்போசிட் பார்ட்டியை வந்து இவங்க ட்ரோல் பண்ணுற மாதிரியான வீடியோஸ்லாம் இந்த வீடியோஸில் தான் வரும். அப்படி தானே சொல்கிற நீ? எஸ், அதே தான். சரி, ஓகே. கூகுள் ஆட் டிரான்ஸ்பரன்சியில் இவ்வளோ விஷயங்கள் சொன்ன, ஆனால் ஆரம்பத்தில் நீ வந்து மெட்டா ஆட் லைப்ரரி பற்றி சொன்ன. அதில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது? மெட்டா ஆட் லைப்ரரிங்கிறது எக்ஸாக்டாக இதே மாதிரி தான். அதில் வந்து என்னென்ன கட்சிகள் வந்து எப்படி செலவு பண்ணாங்கன்னு காட்டும். ஆனால் இது அதை விட இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த மெட்டாவில் வந்து, மெட்டா அப்படிங்கிறது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான். அந்த எந்தெந்த பேஜில் வந்து அந்த பிஜேபியோ டிஎம்கேவோ கேம்பெயின் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு சர்வே எடுத்து அந்த கட்சி வந்து இந்த பேஜுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்த ரிப்போர்ட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கட்சி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஸோ இப்போ நம்ம அந்த கூகுளோட ஆட் டிரான்ஸ்பரன்சியில் பார்க்கும்போது பிஜேபி தான் நம்பர் 1ல இருந்தாங்க. ஆனால் மெட்டா ரிப்போர்ட் படி எடுத்தோம் அப்படின்னா எல்லோரும் நம்முடங்கிறது வந்து டிஎம்கேவோட ஒரு அந்த கேம்பெயினோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதில் வந்து அவங்க மெட்டால வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இதுலேருந்து எடுத்து பண்ணது யாருன்னா அதே பென் நெட்வொர்க் தான். அந்த பெண்ணில் அவங்க பண்ணும்போது 38,62,106 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பிஜேபி இருக்காங்க. பிஜேபி வந்து 37,37,259 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் காம்படிஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஜேபியை வந்து செகண்ட் பிளேஸ்க்கு தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் டாப் 1க்கு போயிட்டாங்க டிஎம்கே. ஸோ வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப குறியாக இருந்து அவங்க கேம்பெயினை வந்து பயங்கரமாக ரன் பண்ணியிருக்காங்க பெண். ஓ,
இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்குறது மாதிரி இப்போ இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆனா இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா பெண் வந்து நம்பர் 1ல இருக்கலாம் இந்த மெட்டா கேம்பெயின்ல. ஆனா பிஜேபியோட அதே கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து செகண்ட் பிளேஸ்லயும் தேர்ட் பிளேஸ்லயும் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல பிஜேபி இருக்குன்னா தேர்ட் பிளேஸ்லயும் அவங்களோட ஒரு கம்பெனி தான் இருக்காங்க. அவங்கள பிஜேபியை வந்து கேம்பெயின் பண்ற ஒரு கட்சி தான் வந்து தேர்ட் பிளேஸ்லயும் இருக்காங்க. மீம் ஹப்னு அவங்களுமே பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ற ஒரு கட்சி தான். செகண்ட் பிளேஸ்லயும் அவங்க, தேர்ட் பிளேஸ்லயும் அவங்கும்போது அவங்க பிஜேபி வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல நம்ம கட்சி எப்படியாவது கண்டென்ட் மூலமா வைரல் ஆக்கிடணுங்கிற குறியா இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அது நல்லா வெளிச்சமா தெரியுது இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்ல பார்க்கும்போது. அண்ட் ஆல்சோ 4th பிளேஸ்ல இருக்கிறது கூட பிஜேபி தமிழ்நாடு தான். 5th பிளேஸ்ல இருக்கும்போது கூட அந்த மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் இருக்கு. 6th பிளேஸ்ல கூட தமிழகம் அப்படிங்கிற ஒரு இடம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருந்து 6th பிளேஸ் வரைக்கும். சரி, ஒரு நிமிஷம் இரு, நீ பாட்டு சொல்லிட்டே போயிட்டு இருக்க. அடுத்தடுத்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத லைனா கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? எஸ், 2வது இடத்துல இருந்து 6வது இடம், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் தான் டிஎம்கே இருக்காங்க. 2வது இடத்துல இருந்து 6வது இடம் வரைக்கும் நிறைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து அவங்களோட சைடை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல பிஜேபி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் நிறைய மீம் பேஜஸ்லாம் வச்சு டிஎம்கேவை கலாய்ச்சி ஏடிஎம்கேவை கலாய்ச்சி அவங்களும் வந்து ஒரு சர்வேவில் வந்து ஒரு நல்ல இடத்துல தான் இருக்காங்க. என்னது இது கடைசியில் வந்து பெரிய கிராஃப், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு ஹைப்பில் இருக்குது. முக்கியமாக இந்த கேம்பெயின் நாட்கள் கிட்ட வர வர, அதாவது எலெக்ஷன் கிட்ட வர வர பெரிய கிராஃபாக போகுது. இது என்னது அது? எஸ், நீ சொன்னது தான் எக்ஸாக்ட்லி. என்ன விஷயம்னா அந்த கிராஃபுங்கிறது என்னன்னா எந்த நாளைக்கு எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கூட கூகுள் வந்து கிராஃப் போட்டு காமிச்சிருக்காங்க மக்களுக்காக. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழகத்துக்கு வந்து குறிப்பாக ராகுல் காந்தியும் மோடி அவர்களும் வரும்போது மட்டும் அந்த கிராஃப் வந்து பீக்கில் இருக்கும். அதை நீ வீடியோவில் பார்க்கும்போதே உனக்கு தெரியும். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தனாலும் அப்படி தான் இருக்கும். அவர் ராகுல் காந்தி வரப்போ கிராஃப் வந்து ஒரு இடத்துல பீக்கில் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் டே மோடி வராது. மோடி வரப்போ அப்பயும் அந்த கிராஃப் வந்து பீக்கில் இருக்குது. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா தமிழகத்துக்கு வந்து ராகுல் காந்தியோ இல்லை மோடி அவர்களோ வரும்போது அவங்க கட்சியை வந்து வளர்க்குறதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் டிஜிட்டல்ல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து யார் ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்க தாண்டி மக்களுக்கு வந்து கையில காசு கொடுக்காம டிஜிட்டல் மூலமா கேம்பெயின் பண்றது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனா இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம ஓவராலா இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துக்கிறது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு ரிப்போர்ட்டாகவும் தான் இருக்கு. இந்த கூகுள் ஆட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் மெட்டா ஆட் லைப்ரரி ரிப்போர்ட் இது ரெண்டுமே வந்து எந்த வகையில நமக்கு பயனுள்ளதா இருக்க போகுது அப்படிங்கறத நாங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டது, நீங்களும் போய் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட உங்ககிட்ட வரும். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஸ்வேதா அண்ணா விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.